வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேக்ஸ் டவுட் ஏதாவது இருந்தால் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். கண்டிப்பாக அந்த குரூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். பர்சன்டேஜ் சதவீதம் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். இந்த டாபிக் முழுக்க பாக்ஸ் மெத்தடில் மட்டும்தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலை. இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். பர்சன்டேஜ் டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சுலபமாக புரியக்கூடிய வகையில் நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். The difference between a number and its 2/5 is 450. What is 20% of that number? ஓர் எண் மற்றும் அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 450 எனில் அந்த எண்ணின் 20% எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கேள்வியை தெளிவாக பாருங்கள். எதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன் நம்பர், அப்போது ஒரு நம்பர் இருக்குது. ஒரு நம்பர்னாலே நான் அதை என்ன சொல்லியிருப்பேன்னா 100% எடுத்துக்கணும்னு நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ 100% ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, ஒரு எண், அதுதான் 100%. அண்ட் இட்ஸ் 2/5 இஸ். அப்போ 2/5னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். அதை பர்சன்டேஜாக மாற்றணும். எப்படி? 100ஆல் பெருக்கியிருந்தால் பர்சன்டேஜாக மாறி இருக்கும். 2 × 20 எவ்வளோங்க? 40%. 2/5 அந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றினீங்கன்னா 40 கிடைச்சிரும். அப்போ அதன் 2/5 மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 450ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இது எவ்வளோ பார்த்திங்கன்னா 40%ன்னு சொல்கிறாங்க. அப்போ 100%க்கும் 40%க்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்கன்னா 450ன்னு சொல்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள், இதுதான் 450னா 100க்கும் 40க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோங்க? 60%. தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓர் எண் 100% மற்றும் அதன் 2/5 மதிப்பிற்கும் 2/5 மதிப்பை தான் என்னவாக மாற்றிட்டோம்? சதவீதமாக மாற்றிட்டோம். அதுதான் 40% உள்ள வித்தியாசம். அப்போ இவனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு? 60%. எவ்வளோன்னு கொடுத்துட்டா 450. அப்போ 60% எதுக்கு சமமாக இருக்கும்? 450க்கு சமமாக இருக்கும். அப்போ பாக்ஸ் மெத்தட் 60% என்பது 450க்கு ஈக்குவலாக இருந்தால் கேள்வி என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் 20% ஆஃப் தட் நம்பர்? அப்போது ஒரு எண் இருக்குது, அந்த எண்ணோட 20% தான் கேட்குறாங்க. அந்த எண்ணின் 20% எவ்வளவு? அப்போ 20% கேள்வி கேட்குறாங்க. எக்ஸு. சரிங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். கேன்சல் பண்ணியிருக்கலாம். 3 இதை கேன்சல் பண்ணியிருந்தா 150. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு? 150. அதாவது கேள்வி 20% தான் 150. அவங்க 100%மோ அந்த எண்ணுன்னு கேட்டிருந்தா 100% கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? 20% தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 150. ரெண்டாவது கேள்வி, when a number is decreased by 25% it becomes 120. find the number. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு 100ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேங்க. 100ங்கிற நம்பரை எவ்வளோ குறைக்கிறேன்னு பாருங்கள். 25% குறைக்கிறேன். அப்போ 25% குறைச்சிருந்தேன்னா 25 குறைஞ்சிருக்கும். ஆன்சர் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும்னா 75 கிடச்சிருக்கும். இதையே அப்படியே சதவீதமாக மாற்றி பாருங்களேன். 100%, அதில் 25 நான் குறைச்சிட்டேன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75%. அந்த 75 அப்படிங்கிற நம்பர் தான் இங்கே என்னவா கொடுத்துருக்காங்கன்னா 120 கொடுத்துருக்காங்க. அப்போ தெளிவாக பாருங்கள், ஒரு நம்பர் அது வந்து 100%, அது இல்லாமல் ஒரு 25% குறைக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோங்க? 75% இருந்திருக்கும். கணக்கில் when a number is decreased by, ஒரு முழுசாக ஒரு நம்பர் இருக்குது, அதை 25% குறைச்சிட்றேன்னு சொல்கிறாங்க. குறைச்சிட்டா எவ்வளோ தான் கிடைக்கும்? 75% தான் கிடைக்கும். ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 100லேருந்து 25 குறைச்சிங்கன்னா 75ங்கிற நம்பர் கிடைக்கும். அது 75% தான். அந்த 75% தான் இது. 120 கிடைக்கிறது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. 120. இந்த படம் போடாமே என்னால் எழுத முடியும். பாருங்கள்,
ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120. அப்போ 25% குறைச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 75% வந்திருக்கும். அதுதான் எனக்கு 120னா எனக்கு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த எண் ஃபைண்ட் த நம்பர்னாலே 100% தான். அப்போ எக்ஸு பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா 1 4 120 × 4 418 கிடச்சிருக்கும். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு தான். அப்போ இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு 480. நெக்ஸ்ட் கொஸ்டின். A number when 35 is subtracted from it reduces to its 80%. What is 4/5 of that number? ஓர் எண்ணில் இருந்து 35 கழித்தால் அது 80% குறைகிறது எனில் அந்த எண்ணின் 4/5 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. A number when 35 is subtracted, ஒரு நம்பர் இருக்குது, அதிலிருந்து 35 கழிச்சிட்டோம்னா reduces to its 80%, அது 80%க்கு குறைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 100%ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 80%க்கு என்ன ஆயிடுது? குறைஞ்சிருது. அப்போ எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 20% வித்தியாசம். எவ்வளோ குறைக்கிறதுனால 20% வித்தியாசம் வரும்? 35. அவ்வளவுதான். அப்போ 35. தமிழ்லையும் பாருங்கள். ஒரு எண்ணில் இருந்து 35, இந்த எண்ணிலிருந்து 35 கழிச்சிட்டால் அது 80% குறைகிறது. 80% குறைஞ்சிருச்சு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 20%. அப்போ இதுக்கும் உள்ள வித்தியாசம் 35. அப்போ இதிலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 20%ங்கிறது தான் 35னா கேள்வி என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் 4/5 ஆஃப் தட் நம்பர்? 4/5 மதிப்பு கேட்குறாங்க. 4/5னா அது எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும்? 100ஆல் பெருக்குனா போதும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருது? 80% கிடச்சிருது. அப்போ 80% தான் கேள்வியாக கேட்குறாங்க. எக்ஸு 0 0 1 4 35 × 4 உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்கும்னா 140 கிடச்சிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கான விடை 140. ரொம்ப 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 ஈஸியானதுங்க. பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. நல்லா தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுலபமாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது. Subtracting 30% of a number from the number, we get result as 30. Then the number is. ஒரு எண்ணில் இருந்து அதன் 30% கழித்தால் 30 வருகிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் இருக்குது, ஒரு எண்ணிலிருந்து அதோட 30% கழிக்கிறீங்க. அப்போ என்ன கிடச்சிருக்கும்? 100%லேருந்து 30% கழிச்சிங்கன்னா எவ்வளோ தான் கிடச்சிருக்கும்? உங்களுக்கு 70% தான் கிடச்சிருக்கும். கரெக்டுங்களா? அடுத்தது 30 வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 70% தான் எவ்வளவு? 30ன்னு அர்த்தம். சரி, கேள்வி என்ன கேட்குறாங்க? எனில் அந்த எண் யாதுன்னு கேட்டிருக்காங்க. Subtracting 30% of a number, இதிலிருந்து 30% கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 70% தான் கிடைக்கும். we get result as 30. அப்போ கழிச்சதுக்கு அப்புறம் இந்த 70% ரிசல்ட் என்னன்னு வந்திருக்கு? 30ன்னு வந்திருக்கு. கேள்வி அப்போ என்னது? அந்த எண், த நம்பர். அப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸு. 0 0 கேன்சல். இதுக்கு மேலே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. எக்ஸ் இன்ட்டு 7 7x, 100 × 3 300. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை 7ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இதை வேணாம் எதில் எழுதலாம்? கலப்பு பின்னத்துலேயும் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். அதையும் மாற்றிடுவோம். எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். 7 4 28 20 2 14 6ன்னு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இது என்ன வந்திருக்கும் பாருங்கள். அதே 7 இங்கேயே வந்திருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய ஈவு இங்கே வந்திருக்கும். மீதம் மேலே போயிருக்கும். இதுதான் உங்களுடைய ஆன்சர். 42 6/7. இதை மாற்றினீங்கனாலும் இதுவாக மாறணும். 42 × 7, அதாவது 42 6/7. இது ரெண்டுக்கும் இடையில மல்டிப்ளை. 42 × 7 14, 4 × 7 28 + 1 29 + 6 என்ன தான் வந்துருச்சு? 300 வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரிதான். அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 42 6/7ங்கிறது தான் அந்த நம்பர். இல்லைனா 300/7 டைரெக்டாகவும் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் 75% of a number is added to 75,
then the result is the number itself ன்னு சொல்லியிருக்காங்க. then the number is ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் கிடைக்கும் எண் அதே எண் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனில் அந்த எண். அப்போ நல்லா பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை. 75%ஆனது ஒரு நம்பரோட 75%. அது கூட யாரை கூட சொல்லியிருக்காங்க? 75 கூட்டினா எனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க? அதே எண் நம்பர் இட் செல்ஃப் கிடைக்குதுங்கிறாங்க 100%. அதாவது ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டினால் ஒரு எண், அந்த எண்ணில் 75%, அது கூட 75 கூட்டினா கிடைக்கும் எண் அதே எண் ஆகும். அப்போ இதுதான் அந்த எண், அதே எண்ணா. அப்போ 100%ங்கிறது தான் அந்த எண். ஒரு எண்ணா அது 100% நான் சொல்லியிருப்பேன். எனில் அது அந்த எண்ணை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னு பாருங்கள். 75%ங்கிறது கூட 75 எத்தனை சதவீதத்தை கூட்டினா எனக்கு கிடைக்கும் பாருங்கள். ப்ளஸ் 25 கூட்டினா தான் எனக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 100% கிடைக்கும். அப்போ என்ன சொல்லலாம் இதிலேருந்து? 25%ங்கிறது எதுக்கு சமம்? 75க்கு சமம். அப்போ 100%ங்கிறது எக்ஸ்ன்னு கேள்வி கேட்குறாங்க. 75% கூட 25 கூட்டினா தான் எனக்கு 100 கிடைக்கும். இன்னொன்று பாருங்கள், 75%ஓட 75 கூட்டினீங்கனாலும் 100% கிடைக்கும்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க. இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ என்ன வந்திருக்கும்? 1 3 3x into 1 x, 100 into 3 300. அப்படின்னா அந்த எண் எவ்வளோ பாருங்க? 300. நெக்ஸ்ட் கொஸ்டின். 65% of a number is 21 less than 4/5 of that number. What is the number? ஒரு எண்ணின் 65%ஆனது அந்த எண்ணின் 4/5 மடங்கிற்கு 21 குறைவு. எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. நல்லா பார்ப்போம். 65%, ஒரு எண்ணோட 65% ஒரு பக்கம் இருக்குது. கமா அந்த எண்ணின் 4/5 மடங்கு. 4/5 மடங்கு முதல்ல சதவீதமாக மாற்றிடுவோம். எவ்வளோ வந்திருக்கும்? 20. அப்படின்னா எவ்வளோங்க? 80% கிடச்சிருக்கும். சரி, அப்போ இன்னொரு இது 80%. 21 குறைவு. அப்போ இதை விட இது எவ்வளோ குறைவுன்னு சொல்கிறாங்க? 21 குறைவுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? அப்போ 21. இவனை விட இவன் 21 அதிகமாக இருப்பான், இவனை விட இவன் 21 குறைவாக இருப்பான். தென் 4/5 of that number எவ்வளோ லெஸ்ஸு? 21 less than that 4/5 of that numberன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 65%க்கும் 80%க்கும் உள்ள வித்தியாசம் 21ன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள வித்தியாசமாக எவ்வளோ பாருங்கள்? 80 - 65 15% நம்ம சொல்லியிருக்க முடியும். அப்போ 15% என்பது 21ன்னு சொல்லலாமான்னு பாருங்கள். இப்போ 15%ம் 21ம் சமம் தான் அர்த்தம். அப்போ என்ன கேட்குறாங்க? எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. அந்த எண்ணா 100%, தட் ஈக்குவல் டு எக்ஸு. இதை வந்து 5ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி பார்ப்போம். 3 20 7 20 × 7 140. அப்போ அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 140. நெக்ஸ்ட் கொஸ்டின். A student multiplied a number 3/5 instead of 5/3. What is the percentage error in the calculation? ஒரு ஸ்டூடெண்ட்டு 3/5ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக 5/3ஆல் பெருக்கிறாரு. Next question. A student multiplied a number 3/5 instead of 5/3. அவர் ஆனால் 5/3ஆல் தான் பெருக்கியிருக்கணும். ஆனால் தவறுதலாக என்ன பண்ணிடுறாரு? 3/5ஆல் பெருக்கிறாரு. வாட் இஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் த கால்குலேஷன்? அப்போ இதில் எவ்வளோ உங்களுக்கு சதவீத பிழைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாணவர் ஒரு எண்ணை 5/3 பெருக்குவதற்கு பதிலாக 3/5 பெருக்கி விடுகிறான். எனில் இந்த கணக்கீட்டில் உள்ள பிழை சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸ்ன்னு ஒரு நம்பர். அதை உண்மையிலேயே எதில் தான் பெருக்கியிருக்கணும்? 5/3 தான் பெருக்கியிருக்கணும். ஆனால் தவறுதலாக எதில் பெருக்கிடுறாங்க? 3/5 பெருக்கிடுறாங்க. 5/3 பெருக்குவதற்கு பதிலாக. அப்போ
உண்மையிலே எதில் தான் பெருக்கி இருக்கணும்? 5/3. 3/5 பெருக்கி விடுகிறான், 3/5 பெருக்கிடுறாங்க. அப்போ இதில் எவ்வளோ பிழை ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான மதிப்பு, இது தவறான மதிப்பு. கரெக்டுங்களா? சரி, இங்கே எண் என்னான்னு எனக்கு தெரியாது. அப்போ எண் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் இந்த எண்ணை என்னென்னு அசீவ் பண்ணுறேன்னு பாருங்கள். 3 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஒரு எண் இருக்குன்னா 3ஆலையும் 5ஆலையும் ஈஸியாக கேன்சல் ஆகக்கூடிய எண்ணாக இருந்தால் சதவீதம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்கிறதுனால 3க்கும் 5க்கும் நான் எல்சிஎம் எடுத்துடுறேன். 3னா 1, 5, 5னா 1, 1. அப்போ அந்த எண்ணை நான் என்னன்னு அசீவ் பண்ணுறேன்னு பாருங்கள், 15ன்னு அசீவ் பண்ணிக்கிறேன். அப்போ லெட் த நம்பர் பி அசியூம் எக்ஸ் ஈக்குவல் டு 15 நான் அசியூம் பண்ணுறேன். 15ன்னு அசியூம் பண்ணிதுன்னா எனக்கு உண்மையான மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்ப்போமா? 15 பெருக்கல் 5/3 5. எனக்கு உண்மையான மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்கணும்? 25ன்னு கிடச்சிருக்கணும். ஆனால் நான் எதில் பெருக்கிட்டேன்? 3/5 பெருக்கிட்டேன். 15 பெருக்கல் 3/5 கேன்சல் பண்ணால் 3, 3 பெருக்கல் 3 9ன்னு கிடச்சிருக்கு. உண்மையான மதிப்பு 25. அப்போ 100% மதிப்பு எது? 25 தான். அப்போ 100% மதிப்புங்கிறது 25. அடுத்ததாக பாருங்கள், 9ன்னு ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு. சரிங்களா? 25 கிடைக்க வேண்டிய இடத்துல 9 தான் கிடச்சிருக்கு. எவ்வளவு குறைவாக கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 குறைவாக கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அந்த 16 தான் பிழையான நம்பர். அப்போ சதவீத பிழைன்னு கேட்டிருக்காங்க, கணக்கீட்டில் உள்ள பிழை சதவீதம். அப்போ எவ்வளோ எண் குறைஞ்சிருக்கோ அதுதான் பிழை. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா 16 குறைஞ்சிருக்கு. அந்த 16ங்கிறது x% கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் எரர் இன் த கால்குலேஷன்? அப்போ எவ்வளோ இதில் எரர் ஏற்பட்டிருக்கு? 16 தான் ஏற்பட்டிருக்கு. அந்த பிழையோட சதவீதம் கேட்குறாங்க. கரெக்டுங்களா? கேன்சல் பண்ணியிருந்தோம்னா 1 4. அடுத்தது 16 × 4 x × 1. x ஈக்குவல் எவ்வளோ வந்திருக்கும்னா 64ன்னு கிடச்சிருக்கும். எத்தனை சதவீதம் அப்போ பிழை? 64% பிழை. நம்ம நடத்தக்கூடியது முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம மீதமுள்ள கணக்குகள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போங்க. தேங்க்யூ.